ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும். சென்னையின் சாலைகளில் பொதுமக்களுக்கு தொல்லை தரும் விதமாகவும் சில நேரங்களில் ஆபத்தை விளைவிக்கும் விதமாகவும் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு அபராதம் விதிப்பது எந்த துறையின் பணி என்பதில் குழப்பம் நீடிக்கிறது. சாலைகளில் சுற்றித் திரிந்த மாடுகள் முட்டி உயிரிழப்புகள் அரங்கேறியதை அடுத்து மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்களுக்கு மாநகராட்சி அதிகாரிகள் அபராதம் விதித்து வருகின்றனர். இந்த நடவடிக்கையின் போது அசம்பாவிதங்கள் நிகழாமல் தடுக்க போலீசாரை உடன் அழைத்துச் சென்றாலும் அவர்கள் கைகட்டி வேடிக்கை பார்ப்பதாக குற்றஞ்சாட்டும் மாநகராட்சி அதிகாரிகள் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை பிடிப்பது மெட்ராஸ் நகர காவல் சட்டம் 1888 பிரிவு 60 படி காவல்துறையினரின் கடமை என்று கூறி அதற்கான ஆவணங்களையும் வெளியிட்டுள்ளனர். ஆனால் மாடுகளை பிடிப்பது மாநகராட்சியின் பணி என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. அதேபோல் கால்நடை பராமரிப்புத் துறையினரும் இந்த விவகாரத்தில் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மாநகராட்சி மூத்த அதிகாரிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சாலையில் திரியும் மாடுகளை பிடிக்கும் போது அதன் உரிமையாளர்கள் கடும் வாக்குவாதம் செய்வதுடன் அவர்களின் மிரட்டலையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று வேதனை தெரிவிக்கும் மாநகராட்சி அதிகாரிகள் தமிழக அரசு இந்த விவகாரத்தில் முக்கிய கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். ராஜ்கமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமல்ஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் 31 அக்டோபர் தீபாவளி முதல் உலகமெங்கும்.